அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 172வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் மீதான ஒரு உச்சகட்ட யுத்தத்தை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த தாக்குதல்களில் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை இந்த 2 தரப்பாரும் நடத்துகிறார். அதே நேரம் ஈரானும் கடுமையான பதிலடி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. 1 மாதங்களை தாண்டியும் ஈரானை தோற்கடிக்க முடியாமல் தடுமாறுகிறார் ட்ரம்ப் என்கிற செய்திகள் தொடர்ந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல ஸ்பெயினுடைய பிரதமர் 2-3 நாட்களுக்கு முன்பதாக சுட்டிக்காட்டிய ஒரு செய்திதான், ஈரான் மீதான இந்த யுத்தமே பாலஸ்தீனம் தொடர்பான முக்கியமான செய்திகளை மறைப்பதுதான் இஸ்ரேலிய அமெரிக்காவினுடைய நோக்கம். உலகம் முழுவதும் பாலஸ்டைன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. பாலஸ்டைனை தனி நாடாக ஆக்கணும், பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது என்கிற எண்ணப்பாடுகள் உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல அதை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்றால் ஈரான் மீது அட்டாக் பண்ணணும். ஈரான் மீது அட்டாக் பண்ணுகிற நேரங்களில் தேவையான வேலையை பார்த்துக்கணுங்கிறது தான் இந்த யுத்தத்தின் நோக்கம் என்பதை மிக தெளிவாக துல்லியமாக சொன்னவர் தான் ஸ்பெயினுடைய பிரதமர். அதே வழியில் நீங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஈரான் இஸ்ரேல் வாருக்கு நடுவுல இஸ்ரேல் மிக முக்கியமான சில சட்டங்களை பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுங்கிறது பாலஸ்டைனை அபகரித்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடுங்கிறது உலகத்துக்கே தெரியும். பாலஸ்தீனர்கள் தான் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு அகோரமான சட்டத்தை அவர்கள் திங்கட்கிழமை அவர்களுடைய பாராளுமன்றம் நெசட்டில் அவங்க பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. 62 ஆதரவு வாக்குகளும் 48 எதிர்ப்பு வாக்குகளும் இதிலே பங்களிப்பு செய்திருக்கிறார். அதே நேரம் அரபு துருஸ் இனத்தை சேர்ந்த 3 பேரும் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த மசோதா சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நபருக்கோ அல்லது யாருக்கோ தீங்கு விளைவிக்கும் விதமாக பாலஸ்தீனர்கள் யார் எதை செய்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் நாடு இருக்கக்கூடாது, இது எங்க நாடு என்று யாராவது வாதிட்டால் அவர்களும் பாலஸ்தீனர்களாக இருந்து இஸ்ரேல் இருக்கக்கூடாது, இஸ்ரேல் எங்களுக்குரியது என்று சொன்னால் அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கும் தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் தீர்ப்பளிக்கப்படுவார்கள் என்கிற செய்திகள் தான் சுருக்கமாக இந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய இன்னும் ஒரு மறுபக்கமும் அதே சட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு இஸ்ரேலிய குடிமகனை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவனை பாலஸ்தீனத்தை சேர்ந்த யாராவது கொன்றுவிட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். ஆனால் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருவரை இஸ்ரேலை சேர்ந்த யாராவது கொன்றால் அவர்களுக்கு எந்த தண்டனையும் விதிக்கப்படாது. பலஸ்டைன் மக்களை இஸ்ரேல்காரன் கொண்டுட்டான்னா எந்த தண்டனையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா இஸ்ரேல்காரன் பலஸ்டைன்காரன் யாராவது கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதுதான் இந்த மசோதாவில் பாஸ் ஆகி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இந்த மாதிரியான அநியாயமான சட்டங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆல்ரெடி பலஸ்டைனை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலுடைய சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் அத்தனை பேர் மீதும் இதை அவங்க திணிப்பாங்க, அவங்க அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிப்பாங்க என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இதற்கு எதிராக பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு அலை உண்டான மாதிரி தெரியல. அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசிய மாதிரி தெரியல. கண்டன அறிக்கைகள் கூட நீங்க பெரிய அளவுல பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களாக பாலஸ்தீன அப்பாவிகள் இருக்கிறார்கள். இந்த இடம்தான் பாலஸ்தீனர்களும் முழு உலகமும் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய புள்ளியாக இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல்காரன் பலஸ்டைன்ல அவ்வளவு அநியாயம் பண்ணும்போது இந்த அரபு நாட்டுக்காரங்க அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கும்போது ஈரான்காரங்க மட்டும்தான் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நின்னாங்க. எனவே இந்த யுத்தத்தில் நாங்கள் ஈரான் பக்கம் நிற்கிறோம். மார்க் அடிப்படையில் நம்ம ஈரான் பக்கம் தான் நிற்கணும். அது தனியா நம்ம விளக்கிட்டு வந்த வீடியோவில். அதே நேரம் யதார்த்த பூர்வமாகவும் நாம் ஈரான் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற செய்தியாக இந்த செய்திகளும் இருக்கக்கூடிய சூழல்ல தான் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா
இது அங்க இருக்கக்கூடிய ஒரு டூம். இது யதார்த்தமான மஸ்ஜிதுல் அக்ஸா இது கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸா கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பில்டிங் இருக்குமா இல்லையா, அது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இதெல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வளாகத்தை சேர்ந்த டூம்களாக இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள தொழுகை நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 31 நாட்களாக இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது. பெருநாள் தொழுகை கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நடத்த முடியல. 31 நாட்களாக இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலம் மூடப்பட்டிருக்கிறது. யாராவது இதை பத்தி பேசி பார்க்கிறீங்களா? அல்லது எந்த அரபு நாடாவது கண்டிச்சு பார்க்கிறீங்களா? எந்த அரபு நாட்டுக்காவது கண்டிக்கிற திராணி இருக்குதுங்கிறதாவது நம்ம ஒத்துக்கொள்ள முடிகிறதா? எதையுமே பார்க்க மாட்டாங்க. இப்ப எல்லாம் அவங்களுடைய எண்ணமே என்னன்னு கேட்டால் நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, அமெரிக்காக்காரன் நம்பி நின்று மாட்டிக்கிட்டோம் அந்த இடத்துல நிற்கிறாங்களே தவிர 31 நாட்களாக இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா மூடப்பட்டிருக்கிறது. அதற்கான தொழுகை நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. வெளியில தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய ஈமானுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் உறுதியை கொடுக்க வேண்டும். என்னன்னா, என்ன தடை விதிச்சாலும் சுட்டாலும் என்ன செஞ்சாலுமே அந்த மக்கள் பள்ளியை நோக்கி போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளியை இடி வேண்டும் என்று சொல்லக்கூடிய யூத குழுக்கள் இருக்கிறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா ஃபுல்லா உடைச்சிட்டு அந்த இடத்துல சிலையை நிறுவ வேண்டும் என்கிற தேவையில பல பிரச்சார குழுக்கள் யூத குழுக்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்துல அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரியான குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, பாஸ்கா என்கிற அவர்களுடைய பண்டிகையை நடத்த வேண்டும் அந்த பகுதிகளில் என்று கோரிக்கை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல், பாஸ்காவில் அவங்க பலி சடங்குகளை செய்வாங்க அவங்க மத அடிப்படையில். அந்த பலி சடங்குகளையும் மூடப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு உள்ள செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 2 தொடக்கம் 9 வரைக்கும் உண்டான 8 நாட்கள் விடுமுறை நாட்கள். அந்த நாட்கள் தான் பாஸ்கா பண்டிகை என்று யூதர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்களுக்கு திறந்து தரணும், அதுக்குள்ள நாங்க எங்க மத வழிபாட்டை நடத்தி அறுக்கணும், நாங்க பலியிடணும் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு அநியாயத்துக்கு மேல அநியாயம். முஸ்லிம்களுடைய புனித தலம் கைப்பற்றப்பட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணப்படுகிறது. எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறது தான் மிக கவலையான ஒரு விஷயம். அல்லாஹ்வினுடைய புனிதமிக்க 3வது பள்ளிவாயல், அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய சென்ட்காமினுடைய பொறுப்பாளராக இருக்கிற, அதே நேரத்தில் பென்டகனுடைய மிக முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹெக்ஸத் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி இருக்கிறார். அமெரிக்காவினுடைய இந்த வார் தொடர்பான செய்திகளை சொல்லி இருக்கிறாரு. அதில் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறோம், அதே நேரத்தில் ஈரானுடைய பதட்டத்தை அதிகரிக்கும் விதமாக நாங்கள் ராணுவத்தையும் அங்க களமிறக்கிக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளவு நாளாக ஈரான் சொன்னதை அவரும் சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தை ஈரான், ஆனா பேச்சுவார்த்தை சொல்லிக்கிட்டே ராணுவத்தை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மெரைன் படைப்பிரிவுகளை கொண்டு வந்து மத்திய கிழக்குல நிலைநிறுத்தி இருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும். இன்றைக்கு துபாயில இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர்ட்டுல அமெரிக்காவினுடைய புதிதாக வந்து சேர்ந்த தரைப்படையினரை போய் சந்திச்சு பேசுகிற நேரத்தில் தான் இந்த செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் ராணுவ பதட்டத்தை அதிகரிக்கிற சாத்தியத்தை அமெரிக்கா உறுதியாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹெக்ஸத் சொல்றாரு. நாங்க கண்டிப்பாக ஈரான் மேல ராணுவ தாக்குதல் நடத்துவோம், தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும், கெஞ்சி கேட்டு இல்லாம இப்ப மிரட்டியாவது பாக்குறாங்க. ஈரான் வந்து எங்களோட ஒரு ஒப்பந்தம் பண்ணணும், ஏன்னா யுத்தத்தை இனிமே பண்ண முடியாது. யுத்தம் பண்ணுவோம் சொன்னதுக்கு யுத்தத்தில் வாங்குற அடியால எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும். அந்த ஒப்பந்தம் நடக்கலன்னு சொன்னா குண்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், நாங்கள் கடுமையா தாக்குதல் நடத்துவோம். ஆல்ரெடி தாக்கி அடி வாங்கி நிற்கும் போது தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம், எங்களோட நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்படியா அந்த யுத்தத்தை விட்டு ஓடுறதுக்காக இந்த மாதிரி வழிமுறைகளை அவர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடனான எதிர்கால ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் லெபனானுக்கு அது பொருந்தக்கூடாது என்று நாங்கள் அமெரிக்காவிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்ங்கிறாரு. ஈரானை பொறுத்தவரை மிக தெளிவா சொல்லிட்டாங்க, யுத்த நிறுத்தம்னா ஈரான்லையும் யுத்த நிறுத்தம், லெபனான்லையும் யுத்த நிறுத்தம். அப்படித்தான் யுத்த நிறுத்தம் வரணும். ஏன்னா ஈரானுக்காக தான் லெபனான் வந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் அதை விளங்கிக்கிட்டு தான் என்ன சொல்றான்னு கேட்டா, ஈரானோட யுத்த நிறுத்தம்னா ஈரானோட மட்டும்தான், லெபனானுக்கும் அது பொருந்தும் என்று யாரும் வந்துடக்கூடாது. ஆனா ஈரானை பொறுத்தவரையில நீங்க லெபனானுக்கும் சேர்த்து வரலன்னா நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு நிக்கிறாங்க. இப்ப இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலையடியா மாறி இருக்கிறதுனால அதுல ஒரு பெரிய பயம் என்னன்னா, அமெரிக்காக்காரன் தப்பி ஓடுறதுக்காக வேண்டி உடனே லெபனானுடைய சேர்த்து யுத்த நிறுத்தம் ஆக்கிட்டு போயிட்டான்னு கேட்டா, லெபனானை நாங்க பிடிச்சிட்டோம் ஆக்கிரமிச்சிட்டோம்னு சொல்லி தேர்தலில் ஜெயிக்க முடியாம போயிருங்கிறதுனால இப்பவே அவர்
அதை போட்டு வைக்கிறாரு. ஆனா அமெரிக்கா இதுக்கு மாற்று கருத்தில் இருப்பது போன்ற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய கஷும் தீவுல அமைந்திருக்கக்கூடிய கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இன்றைக்கு இஸ்ரேலிய அமெரிக்க ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்களில் குறித்த சுத்திகரிப்பு நிலையம் மொத்தமாக செயலிழந்திருக்கிறது என்கிறது தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி, ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் இதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக ஈரான் அதற்கு எதிரான பதிலடியை அமெரிக்க இஸ்ரேலிய தளங்கள் மீது நடத்தி வருகிற காரணத்தினால தொடர்ச்சியாக துபாயினுடைய பங்கு சந்தைகள் வீழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அல் ஜசீரா இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. துபாயினுடைய பங்கு சந்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உச்சத்தில் இருந்த பங்கு சந்தை இந்த 30 நாட்களுக்குள்ளாக துபாய், அபுதாபி உள்ளிட்ட யுஏஇனுடைய பங்கு சந்தையில் 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. உலக அளவில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிதி சந்தைகளில் மிக முக்கியமான ஒன்றாக துபாயினுடைய நிதி சந்தை மாறி இருக்கிறது. உலகத்தில் டாப்ல நிற்கிற ஒரு நிதி சந்தை தான் துபாயினுடைய நிதி சந்தை. அந்த நிதி சந்தையில் 120 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நஷ்டம், இழப்பு ஏற்படுகிற அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் வலுவிழந்து கொண்டே போகிறது இந்த யுத்தத்தினால் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 12 ஏவுகணைகளை 32 ஆளில்லா விமானங்களையும் இடைமறித்ததாக இன்றைக்கு அதே யுஏஇ அறிவித்திருப்பதை பார்க்க முடியும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இன்னைக்கு 12 ஏவுகணைகளை நாங்கள் தடுத்திருக்கிறோம், 32 ஆளில்லா விமானங்களை தடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு அபாயகரமான முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அபாயகரமான முக்கியமான செய்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வளைகுடா நாடுகள் ஒற்றுமையை பேணிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் விவகாரத்தில். அதாவது ஈரான் அமெரிக்காவினுடைய வளைகுடாவில் இருக்கக்கூடிய தளங்களுக்கு அடிக்கிறாங்க. கத்தர், துபாய், பஹ்ரைன் எல்லா இடத்துக்கும் அடிக்கிறாங்களா இல்லையா? சவுதி அரேபியா இதெல்லாம் அந்த நாட்டுக்குள்ள அடிக்காம அந்த நாட்டு தளங்கள், அமெரிக்க தளங்கள் மேல அடிக்கிறாங்க, இஸ்ரேல் மேல அட்டாக் பண்றாங்க. இப்படியான நிலையில அரபு நாடுகள் மொத்தமாக என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா, நாங்க வர்றதை தடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்க மேல யுத்தத்தை ஈரான் திணிச்சுக்கிட்டு இருக்குது, நாங்க தடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்க நேரடியாக யுத்தத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இப்படி நிலைப்பாட்டில் இருக்கிற போது இன்றைக்கு இது தொடர்பாக அல் ஜசீராவுக்கு பேசியிருக்கக்கூடிய கத்தருடைய ஹமத் இப்னு கலீஃபா பல்கலைக்கழகத்தின் பொது கொள்கைகளுக்கான பேராசிரியர் சுல்தான் பராக்கத்ங்கிறவர் மிக முக்கியமான ஒரு செய்தியை போட்டு உடைத்திருக்கிறார். அதாவது இந்த அமைதி போங்கு என்பது நீடிக்கும் என்று நாங்க எடுத்துக்கிற முடியாது. குறிப்பாக வளைகுடா நாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாலும் ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் இஸ்ரேலோடு அமெரிக்காவோடு இணைந்து ஈரானுக்கு எதிரான சண்டையில் பங்கெடுக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படி பங்கெடுத்தால் அந்த 2 நாடுகளும் மிக கடுமையாக இன்னும் அடிவாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் அதே போன்று பஹ்ரைன் ஆல்ரெடி 2 பேருமே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தவங்க. அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் மூலமாக மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ் ஆதரிக்கல, இவங்க 2 பேரும் ஆதரிச்சிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. தூதுவராலயம் எல்லாமே இருக்குது. அதாவது யுஏஇன்னா இஸ்ரேல், இஸ்ரேல்னா யுஏஇ, பஹ்ரைன்னா யுஏஇன்னா பஹ்ரைன்ங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஒற்றுமை பெரிய அளவில் ஓங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அவங்க மேல தற்போது ஈரான் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு அடுத்ததாக மிக கடுமையாக அடிவாங்கக்கூடிய ஒரு நாடாக ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்துல பஹ்ரைன் இருக்கிறது. இந்த 2 நாட்டின் மேல கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காரணத்தினால இந்த 2 நாடுகளுமே வளைகுடா நாடுகளை விட்டு, ஒற்றுமையை விட்டு பிரிந்து சென்று இஸ்ரேலோடு இணைந்து ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கெடுக்க கூடும் என்கிறார் பேராசிரியர் அவர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய இஸ்பஹான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் மீது மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக சேதத்தின் அளவு எவ்வளவு, உயிரிழப்புகள் எவ்வளவு இருக்கிறது என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இஸ்பஹான் மாகாணம்ங்கிறது ஈரானுடைய பாதுகாப்பு துறையினுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படுகிறது. அங்குதான் நிறைய ஆயுத உற்பத்திகள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மாகாணமாக இஸ்பஹான் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மாகாணத்துக்குள்ளதான் நட்டான்ஸும் இருக்கிறது. அவர்களுடைய அணு செறிவூட்டக்கூடிய மத்திய நிலையமாக இருக்கிற நட்டான்ஸும் அங்குதான் இருக்குது. இஸ்பஹான்லேயே இன்னும் ஒரு அணு செறிவூட்டக்கூடிய நிலையமும் இருக்கிறது. ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இன்னும் பல இடங்களும் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த இஸ்பஹான் மாநிலத்தில் பத்ர் என்கிற ஒரு விமான படைத்தளம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு செய்த நாட்டை பாதுகாப்பதற்காக மேற்கொண்ட முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம். அந்த பத்ருடைய பெயர்லேயே ஒரு விமான
விமானப்படை தளம் இருக்கிறது இஸ்பஹான்ல. அதே போன்று 8வது ஷகாரி விமானப்படை தளமும் அங்கேதான் இருக்கிறது. 4வது விமானப்படை தளமும் அங்கேதான் இருக்கிறது. இது தவிர மேலும் பல விமானப்படை தளங்களும் மற்ற அமைப்புகளும் ராணுவம் சார்ந்த விவகாரங்களும் இஸ்பஹான்ல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இஸ்பஹான்ல மேலே இருக்குங்கிறத விட எல்லாமே பூமிக்கு அடியில் தான் இருக்கிறது. எனவே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இலக்குகளை அடிப்படையாக வைத்து தான் இந்த தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மேல இந்த தாக்குதல்ல ராணுவ தளங்கள் மட்டும் தாக்கப்படல, புற்றுநோய் மருந்து ஆலை மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. புற்றுநோய் எதிர்ப்பு, அதே போன்று புற்றுநோயாளர்களை மயக்க மருந்து, பிற மருந்து உற்பத்திகள் இதெல்லாம் செய்யக்கூடிய மருத்துவ ஆராய்ச்சி மத்திய நிலையத்தின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஜனநாயகவாதிகள், உலகத்துக்கே நீதி சொல்றவங்க, உலகத்துக்கே மனிதநேயத்தை சொல்றவங்க, ஈரான் மக்கள் அப்படி காப்பாற்றி கொண்டு வந்து சொர்க்கத்தை உலகத்தில் காட்டுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று பேசக்கூடிய உலக மகா அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் புற்றுநோயாளர்களுக்கான மருந்து தயாரிக்கிற நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினார். பச்சை புள்ளைய கொன்னவனுக்கு இதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் இவ்வளவு பெரிய அநியாயத்தை சர்வதேசத்தின் கண்களுக்கு முன்பதாகவே இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஈரானுடைய முன்னாள் ஃபாரின் மினிஸ்டரும் அதே போன்று பாயாப் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நிறுவனமான ஜாபர் ஷரீஃப் அவர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக இதற்கு உடனடியாக ரிவெஞ்ச் எடுத்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். வளைகுடாவில் ஒரு இஸ்ரேலிய கொள்கலன் கப்பல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய IRGC ஐக்கிய அரபு அமீரக கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளத்துக்கு வெளியில அமெரிக்க கடற்படையினருடைய குழுவையும் நாங்கள் இலக்கு வைத்து ஆளில்லா விமானத்தின் மூலமாக அழித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். UAE-ல இருந்த அமெரிக்கன் போர்சஸ் நின்று பயிற்சிகள் அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டு அதிலும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதை தாண்டி பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மனாமா விமான நிலையத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய 5வது கடற்படையின் ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்பை ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் அழித்திருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தளத்தில் இருந்த 2 மேம்பட்ட ரேடார் அமைப்புகளையும் ஆளில்லா விமானங்கள் அழித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு நாம தந்திருக்கிறோம். இன்றைக்கு மேலதிகமாக 2 வீடியோக்களையும் ஏற்கனவே நம்ம ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களில் வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்காத சகோதரர்களும் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். காலையிலேயே ஈரானுடைய IRGC எவ்வளவு படுபயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தி இருக்கிறாங்க என்பது தொடர்பான முழுமையான ஒரு வீடியோ தனியாக வெளியிடப்பட்டிருக்கிற ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற நம்முடைய இதே சேனல்ல, இதன் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனல்ல அமெரிக்கா தற்போது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். இந்த யுத்தத்தினுடைய முழு செலவையுமே அரபு நாடுகள் தான் எடுக்கணும்னு ஆல்ரெடி கம்ப கொடுத்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி அங்க அமெரிக்காவுடைய தளங்களை வச்சு அடி வாங்கினதுனால இப்போ உக்ரைன் காரணாவது எங்களை வந்து பாதுகாத்து தாங்கடா என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில தான் மீண்டும் என்ன பண்றாங்க என்று கேட்டா, அமெரிக்காவே தற்போது இந்த யுத்தத்துக்கான எல்லா செலவையும் அரபு நாடுகள் தான் தரணும். எதுக்கு? இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் பண்றான், இந்த யுத்தத்துக்கான செலவு அரபு நாட்டுக்காரன் கொடுக்கணும். இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஆல்ரெடி 1990களுக்கு பிறகு நடந்த வளைகுடா யுத்தத்தின் போது இவங்க 50 பில்லியனுக்கு மேல கொடுத்தவங்க தான். எனவே இப்போதும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்கிற செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறார். அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். ஈரானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்களும் ஆக்கிரமிப்புகளும் நிறுத்தப்பட்டு ஈரானிய அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு லெபனானிய அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு முழு மத்திய கிழக்கிலும் யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்